السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவில்லாத அருளாளனும் நிகரில்லாத அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சூழவாய்க்கால் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்கிற தலைப்பிலான சிறிய தகவல்களை இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாநில தலைமையின் சார்பாக அறிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழகத்திலும், தமிழகம் தாண்டி பல மாநிலங்களிலும், ஒட்டுமொத்த தேசத்திலும், கடல் கடந்து பல வளைகுடா பகுதிகளிலும் பட்டி தொட்டிகள் எல்லாம் செய்யப்படுகின்ற இந்த தொடர் பிரச்சாரத்தின் நோக்கம், இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் அமைப்பில் தான் தலைப்பையே அமைத்திருக்கிறோம். சத்திய பாதையில் சன்மார்க்க நெறியோடு பயணிக்க வேண்டிய இளைஞர்கள் தாங்கள் பயணிக்க வேண்டிய தடம் தெரியாமல், தடம் மறந்து, தட்டு தடுமாறி, தட்டழிந்து, சீரழிந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய ஒரே நோக்கத்திற்காக இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு 3 விதமான பருவங்களை தந்திருக்கிறார். ஒன்று குழந்தை பருவம். நாம எதையும் விரும்பினாலும் கூட செய்ய முடியாத ஒரு பருவம். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பருவம். நாம விரும்பிய, நம்முடைய மனம் போன போக்கில் நம்முடைய விளையாட்டுகள், கேளிக்கைகள் என்று கழித்து கொண்டிருக்கிற ஒரு பருவம். அதே போன்று இறுதியாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்ற முதுமை பருவம். அந்த பருவமும் கிட்டத்தட்ட குழந்தை பருவத்தை போன்றான ஒரு பருவம். எதையும் அவர்கள் விரும்பி செய்ய முடியாது. உள்ளம் நெடுகளும் ஆசைகள் இருந்தாலும் அவர்கள் விரும்புகிற, நேசிக்கின்ற, அவர்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒன்றையும் செய்ய முடியாத ஒரு பருவம் முதுமை பருவம். வெளிநாடுகளுக்கு பயணப்பட வேண்டும் என்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்களால் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலாக பயணம் செய்து போக முடியாது. பல ஊர்களை சுற்றி வர வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். ஆனால் அவங்களால் அதை செய்ய முடியாது. 2-3 மாடிகளுக்கு தாங்களே ஒரு பங்களா மாதிரியான, அரண்மனை மாதிரியான ஒரு வீட்டை கட்டி வைத்திருப்பார். அவர் கட்டி இருக்கிற வீட்டில் அவரே சுற்றி பார்க்க முடியாது. எதையும் நாம நரம்புகள் எல்லாம் தளர்ந்து இறுதி கட்டத்தை நெருங்கி, இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பருவம் இந்த முதுமை பருவம். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கிறதே, அதுதான் இந்த இளமை பருவம். ரொம்பவும் திடகாத்திரமான ஒரு பருவம். நாம் விரும்பி எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எதை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, நேசிக்கின்றோமோ, அது அனைத்தும் நம்மால் செய்ய முடிகிற ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும், தான் விரும்புகிறதை, தான் எதிர்பார்ப்பதை, தான் ஆசை
ஆசைப்படுவதை சர்வ சாதாரணமாக இந்த பருவத்தில் செய்ய முடியும். ஏன்னா இந்த பருவத்திற்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. இந்த இளமை பருவம் என்று சொன்னாலே ஒரு முறுக்கேறிய பருவம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு எதையும் சாதிக்க துடிக்கின்ற, எதையும் செய்ய துணிகின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம். உண்மையிலே இந்த பருவம் சார்ந்தவர்களை பார்த்து இன்றைக்கு உலகமே பயப்படுகிறது. ஒரு போராட்டம் என்றால் கூட இந்த இளம் வயதுடையவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கினாங்கன்னு சொன்னா அரசாங்கங்கள் பயப்படுகிறது. எந்த தேசத்தில் ஆனாலும் அந்த தேசத்தவர்கள் பயப்படுகிறார்கள். ஏண்டா எந்த ஒன்றையும் அவன் உறுதி மனப்பான்மையோடு களமிறங்கி விட்டால் அதை அவன் சாதிக்காமல் திரும்பவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் அந்த இளமை பருவம். அப்படியான அந்த இளமை பருவத்தை, அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள், சில வாலிபர்கள் அவர்கள் பயணிக்க வேண்டிய நேரிய பாதையில நல்லொழுக்கத்தோடு, ஒழுக்க மாண்புகளோடு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அதிகமானவர்கள், ஒரு வெகுஜன இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள், எப்படி பயணிக்க வேண்டியவர்கள், தங்களுடைய இளமை ஆற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டியவர்கள், இன்றைக்கு எப்படி தங்களுடைய இளம் பருவத்தை, வாலிபத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பருவத்திற்கென்று அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. எவ்வளவோ உலக வரலாற்றில் எவ்வளவோ பெரிய பெரும் ஆசிரியர்கள், பெரிய சீர்திருத்தாளர்கள்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான அறிவுரைகள் இந்த இளைஞர்களை நோக்கித்தான் இருக்கும். வருங்கால இந்தியா இளைஞர்களுடைய கையில், இளைஞர்கள் தான் அப்படி, இளைஞர்கள் நினைத்தால் சாதிக்க முடியும் என்று சொல்லி இந்த பருவத்திற்கென்று ஒரு தனி மதிப்பை, தனி ஒரு கண்ணியத்தை அனைத்து மக்களும் கொடுக்கிறார்கள். உலகத்தவர்கள் அப்படித்தான் இந்த இளமை பருவத்தை பார்க்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தவர்கள் பார்க்கிறது தான் இஸ்லாமும் அப்படித்தான் பார்க்குது. இஸ்லாமிய மார்க்கமும் இளைஞர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை வேற எந்த பருவத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கல. இஸ்லாமும் இளைஞர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகிறது, இளைஞருடைய விஷயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் நன்மை செய்வதையும் தீமை செய்வதையும் எப்போ அல்லாஹ் கணக்கெடுப்பான்னு சொன்னா அவனுடைய இளமை பருவம் ஆரம்பிக்கிற நேரத்துல தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தூங்குகிறவர் எழுந்திருக்கும் வரைக்கும், பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து தெளிவடைகிற வரைக்கும், ஒரு மனிதன் அவனுடைய வாலிபத்தை அடைகிற வரைக்கும் எந்த ஒன்றையும் அல்லாஹ் தீமைகளை பதிவு செய்வதில்லை. கணக்கெடுக்குவதற்கு அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற ஒரு பருவம் இந்த இளமை பருவம். இன்னும் இஸ்லாம் இந்த இளமை பருவத்தை பற்றி இதனுடைய சிறப்புகளை இன்னும் ஏராளமாக சொல்கிறது. இந்த பருவம் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலிகள் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நெடுகளும் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிற பொழுதெல்லாம், நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகளுக்கு கீழே அல்லாஹ் அடிக்கோடிட்டு காட்டுவான், இந்த நபிமார்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தார்கள், வாலிபர்களாக இருந்தார்கள், இப்படித்தான் நபிமார்களை எல்லாம் நாம் அமைத்திருந்தோம் என்று பல இடங்களில் இளைஞர்களை பற்றி பேசும் பொழுது நபிமார்கள் இளைஞராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு நபியுடைய வரலாறு என்று சொன்னால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் பெரும் தொடராக குர்ஆன்ல சொல்றான். அப்படி அவருடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறு விதமான சம்பவங்கள்ல மிக முக்கியமான ஒரு சம்பவம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் அவர்களுடைய தந்தை இருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை சொல்லி அதை குறித்து கண்டித்து பிரச்சாரம் செய்கிறார். மார்க்கத்திற்கு முரணாக இறைவனுக்கு விரோதமான செயல்களில் அவருடைய தந்தையை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் ஈடுபடுவதற்காக தயார்படுத்தி வைத்திருந்த அந்த பொருட்களை, அவர்களுடைய அந்த இணை வைப்பான காரியங்களை இவர் அடித்து நொறுக்குகிறார், அதை சின்னாபின்னமாக்குகிறார். வெளியூருக்கு போன அவங்களுடைய சாரார் திரும்ப ஊருக்கு வர்றாங்க. வந்து இப்படி கிடக்கிற அந்த நிலையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள பேசுறாங்க, இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பா, இப்படியான ஒரு செயலை செய்தவர் யார்,
என்று அவங்களுக்குள்ள பேசும்போது அந்த சபையில் ஒருத்தர் சொல்லுகிறார், சமிஹ்னா ஃபத்தன் யதுகுரூன யுகாலு லஹு இப்ராஹிம். இதை இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞர் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர்தான் இதை விமர்சித்துக் கொண்டிருந்தார், அவர்தான் இதை செய்திருப்பார் என்று அந்த வரலாற்று செய்தியில அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசியதை அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் ஒரு இளைஞர் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறான். ஏன்? இந்த பருவம் அப்படிப்பட்ட ஒரு பருவம், எதையும் சாதிக்க துணிகிற ஒரு பருவம் என்கிறோம். இந்த பருவம் அப்படியான ஒரு பருவம். அப்படித்தான் பல நபிமார்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக அல்லாஹ்வினால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அவங்களும் இளமை பருவத்தில் இருந்தாங்க. யாரும் குழந்தை பருவத்தில் நேரடியாக வயோதிக பருவத்துக்கு வர முடியாது தானே. எல்லாருமே அந்த இளமை பருவத்தை கடந்து தான் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை கடந்து தான் வந்தாங்க. அவங்க தங்களுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள், அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த அருளாக இருக்கக்கூடிய வாலிபத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருந்தார்கள், அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிற நேரம், ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், அடிக்கடி அதிகமாக தனிமையை விரும்புவாங்க. அப்படி ஹீரா குகையில போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. முதல்ல அவங்களுக்கு மத்தியில அவங்களுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உரையாடுறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இக்ர, ஓதுங்க, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களது இறைவனின் பெயரை சொல்லி ஓதுங்க அப்படின்ட்டு கட்டி அணைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. திடீர்னு எதேர்ச்சியா நடக்கிற ஒரு காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு பயம், பதட்டம். நமக்கு ஏதோ ஆகிவிட்டது போலயே, நம்ம ஏதோ பீடித்து கொண்டது போல என்கிற அச்சத்துல கலக்கமடைந்தவர்களாக பதட்டத்தோடு தன்னுடைய துணைவியார் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வர்றாங்க. சம்மீலூனி, என்னை போர்த்துங்கள் அப்படின்னு ஒரு பயத்தோட பதட்டத்தோட ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. இது வஹீனுடைய அந்த ஆரம்ப நிலை. இப்படி தஞ்சமடைகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியார் அப்படியே அணைத்து கொண்டு அவங்க இடத்துல நடந்த விவரங்களை கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் நடந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பயத்தை வெளிப்படுத்துறாங்க, எனக்கு ஏதோ ஆயிருச்சு, என்ன ஏதோ பீடித்து விட்டது என்று சொன்ன நேரத்தில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில ஆறுதலை சொல்றாங்க. அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறத, அந்த செய்தியை பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி எல்லாம் சொன்ன உடனே அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கல்லா, அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், வல்லாஹி மா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? பின்னால் அதனுடைய காரணத்தை சொல்றாங்க. இன்னக்கல்ல தஸிலு ரஹீம, நீங்க தான் உறவை பேணுகிறீர்களே, ஒரு தக்ஸிபுல் மஅதூம, நீங்க தான் வறியவர்களுக்காக உதவி செய்றீங்களே, இப்படின்னு அவங்க செஞ்ச அந்த காரியங்களை, துகீனு அலா நவாயிபில் ஹக், உண்மையான சிரமத்தில் ஆட்பட்டவங்களுக்கு நீங்க ஓடி ஓடி உதவுறீங்க, இப்படியெல்லாம் நீங்க செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படிங்க உங்களை இழிவுபடுத்துவான்? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆறுதலை சொல்றாங்க. இந்த ஆறுதல் செய்தியிலிருந்து நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்தி விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல வஹி இறங்குது. முதலாக இறை செய்தி அருளப்படுகிறது. அவங்க அந்த 35 வயசுல எப்படி இருந்தாங்க, அவங்க தன்னுடைய 30வது வயசுல எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய 25வது வயதில் எப்படி இருந்தாங்க என்பதை இந்த செய்தி நமக்கு பறைசாட்டுகிறதா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகார நிலவரத்தில் வந்த உடனே அவங்க ஆறுதல் சொன்னாங்களே, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், நீங்க உறவை பேணுறீங்க, வறியவர்களுக்கு உதவுகிறீர்கள், விருந்தாளியை கண்ணியப்படுத்துறீங்க,
அடுத்தவனுக்கு ஒரு சிரமண்ட ஓடி ஓடி நீங்க தானங்க முதல்ல போறீங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவானான்னு கேட்கிறாங்களே. இந்த தன்மைகள் இந்த பண்புகள் இன்றைக்கு இருக்கிற இளைஞரிடத்தில் இருக்குதா? இப்படி இருக்கக்கூடிய இளைஞரை அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர்களாக, உறவை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அடுத்தவருடைய சங்கடங்களை தங்களுடைய சங்கடமாக நினைத்து சுமந்தார்களோ அப்படி சுமக்கக்கூடியவர்களா இன்றைக்கு இருக்கிறார்களா? பெரும்பாலான இளைஞர்களை பார்க்கவே முடியறது இல்லையே. இன்னைக்கும் இயற்கை சீற்றம் வெள்ளம் மாதிரி பெரும் பெரும் பேரிடர்கள் வரக்கூடிய நேரத்தில் அதிகமாக முஸ்லிம்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதில் அதிகமான இளைஞர்கள் பங்கெடுக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் இது மாதிரியான நல்ல விஷயங்களில் நாட்டமில்லாத எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்யறாங்க. இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தை இப்படி இஸ்லாம் அளப்பரியதாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த நபி தோழர்கள் இளமை பருவத்தில் இப்படி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய இளமை பருவத்தை எப்படியெல்லாம் கழித்தார்கள். பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வை சுத்தி எப்பவுமே இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இன்றைக்கு மாதிரி தொழுகை என்று சொன்னாலே வயதானவர்கள் நிரம்பி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல தொழுகைன்னு சொன்னா பின்னால் நிற்கக்கூடியவங்க அதிகமான பேர் இளைஞர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஃபஜ்ருடைய தொழுதை விட்டு பின்னால திரும்பி அந்த மக்களை எல்லாம் பார்க்கறாங்க. பெரிய அளவுக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த மக்களை நோக்கி, ஃபஜ்ருடைய தொழுகை நிறைய மக்கள் தொழ வராம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த இளைஞர்களை அழைத்து கொஞ்சம் விறகுகளை எல்லாம் சுமந்து வாங்கன்னு சொல்லி அந்த விறகுகளை கொண்டு போய் தொட வராம வீட்டில் இருக்கிறாங்களே அவங்கள அலையும் உயர்த்தியும் வீட்டோடு வச்சு எரிக்கிறதுக்கு நான் நினைச்சிருக்கிறேன். அவங்க வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்கன்றதுனால என்னுடைய உள்ளம் அந்த விஷயத்தை விட்டு விலகி கொண்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இரண்டு தகவலை நமக்கு சொல்றாங்க. ஒன்று, தொழ வராமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம், அவர்களை வீட்டோடு வைத்து எரிப்பதற்கு நான் நினைத்திருக்கிறேங்கிறாங்க. அத்தோடு சேர்த்து யாரை வைத்து எரிப்பதற்கு அவங்க எண்ணினாங்களாம்? இளைஞர்களை வைத்து. ஏன்? அன்றைக்கு அவங்களுக்கு பின்னால நின்றவர்கள் அதிகமானவர்கள் இளைஞர்கள். முதல் வரிசையில் நின்ற தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தவர்கள் இளைஞர்கள். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இளைஞர்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய நான் நினைத்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இப்படி தொழுகையில் ஆர்வத்தோடு இருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞரிடத்துல தொழுகை என்கிற ஒரு அம்சமே பல பேருடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது. தினசரி அன்றாடம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டாலும் இகாமத் சொல்லப்படுகிற சத்தம் காதுகளில் விழுந்தால் கூட பள்ளிவாசலின் பக்கத்தில் கூட ஒதுங்காத எத்தனை இளைஞர்கள், தொழுகைக்கு செல்லாமல் அப்படியே போனிலே மூழ்கி கிடைக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தாங்க, அந்த இளைஞர்களா இன்றைக்கு இருக்கிறார்களா? எப்படி இளைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி இளைஞர்களாக வாலிபர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்களா? இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் எதுல மூழ்கி கிடக்கிறாங்க? எதுல தங்களை தாங்களே அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகமான பொறுப்புகள் யாருன்னு பார்த்தா இளைஞர்கள் தான் இருப்பாங்க. பொறுப்புகள் சொன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை, கேட்டு காட்டு வாங்குற மாதிரி இல்லை. அன்றைக்கு பொறுப்புன்னு சொன்னா நஞ்ச மாதிரி வெறுப்பாங்க, கண்டு வெருண்டு ஓடுவாங்க. அப்படியான பொறுப்புகளை ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்தாங்க? இன்றைக்கு மாதிரியா? தொழாவிட்டால் ஒரு பொறுப்பு, குடித்தால் ஒரு பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு ரகத்துல ஒவ்வொரு விதமா பொறுப்புகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமா அள்ளி கொடுக்கிறாங்களே. இப்படி ரசூலுல்லாஹ் பொறுப்புகளை கொடுக்கல. போய் கேட்பாங்களே, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கல. எனக்கு பொறுப்பு தராவிட்டால், என்னை இதுல ஒரு ஆளா போடாவிட்டால் நான் அங்கிட்டு போயிருவேன் இங்கிட்டு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க. இப்படியா ரசூலுல்லாஹ் பொறுப்புகளை கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்புகளை கொடுப்பதற்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க. அப்படி அந்த குவாலிஃபிகேஷனோடு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் யாருன்னு பார்த்தா இளைஞர்கள் இருந்தார்கள். ஆளுநராக, கவர்னராக, பல பள்ளிவாசல்களுக்கு இமாம்களாக, போர்படை தளபதிகளாக அன்றைக்கு இளைஞர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இத்தகைய தன்மைகள் பெற்றவர்களா இருக்கிறாங்களா?
இன்னைக்கு இந்த இளைஞர்கள் எப்படி எல்லாம் தடம் மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. மது பழக்க வழக்கங்கள்ல, போதை வஸ்துக்கள்ல சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடிகிறது. குடிக்கலன்னு சொன்னா, சிகரெட் பிடிக்கலன்னு சொன்னா அது ஒரு ஆண்மைக்கு அடையாளமான்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள். இப்ப ஆம்பளையா பிறந்தா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கணும்பா இன்னைக்கு பேசுறான். போதைகள் அதிகமாக ஊறி திளைக்கிறார்கள். மதுவை தேடி தேடி விரும்பி அருந்துகிறார்கள். இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் இப்படி பார்க்க முடியுதா இல்லையா? எந்த ஊராவது இதுக்கு விதிவிலக்கா இருக்குதா? இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி தடம் மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. மதுங்கிற ஒரு சாதாரண ஒண்ணா? அதை அவன் அருந்தக்கூடிய நேரத்தில், அந்த மது உள்ள போகக்கூடிய நேரத்தில் எப்படியான செயல்களை அவன் செய்யறான், எப்படியான மாதிரியான காட்சிகளை எல்லாம் அரங்கேற்றுறான். மது எவ்வளவு பெரிய விபரீதத்தை, எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அது வரைக்கும் மரியாதையோட பேசுறான், மது உள்ள போனான்னு மரியாதை இல்லாம பேசுறான். அது வரைக்கும் வாங்க போங்கண்டான். ஒரு இரவு 8-9 மணி நேரம் வாடா போனாங்கிறான். பார்த்த உடனே நமக்கு புரியுதாக உள்ளுக்குள்ள சாராயம் போயிருக்கு, இவனிடத்துல மாற்றம் தெரியுது. நாம அறிந்து கொள்ளுகிற விதத்துல இன்னைக்கு மது இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இன்னைக்கு அதனால ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன, அதனால ஏற்படுகிற விளைவுகள் என்ன? அன்றாட எத்தனையோ நிகழ்வுகள்ல பத்திரிகைகள்ல படிக்கிறோமே, பெத்த தாயை தகப்பன மது அறிந்து விட்டு கொலை செய்யக்கூடிய பையன், தான் விரும்பிய நடிகனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு உண்டான காசை கொடுக்கல, தகப்பனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவதற்கு பையன் முயற்சி செய்யறான். சமீபத்தில் செய்தி. எப்படி இதுக்கெல்லாம் ஆளாகிறான்? மது உள்ள போன உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு இப்படியான நிகழ்வுகளை பார்க்கிறோமே. அன்றாடம் ஏற்படுகிற விபத்துகள் எவ்வளவு, கொஞ்ச நெஞ்ச விபத்துகள் அன்றாடம் அரங்கேறுகிறது. எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு இடங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சிரமப்படுவதை, சங்கடப்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு தங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாம இப்படியான விஷயங்கள் அப்படியே கவனம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க போறவ ஒழுங்கா போன இந்த வேலைகள்லாம் தேவையா? இன்னைக்கு மது அறிந்து விட்டு விபத்து ஏற்பட்டு அவன் பாதிக்கப்படுவது ஒரு புறத்தில் சொன்னா, அவன் மது அடிந்து விட்டு ஃபுல் போதையில எதிரில் வரக்கூடிய நல்லா வந்தவங்களை எல்லாம் இன்னைக்கு இடிச்சு ஏற்றி காலி பண்ணக்கூடிய காட்சி பார்க்கிறோம். சைவத்தில் திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு கை குழந்தையோடு ஒரு தம்பதி வாகனத்தில், 2 சக்கர வாகனத்தில் போறாங்க. எதிர்த்தால 2 வாலிபர்கள் ஃபுல் போதை, வரக்கூடிய ஒன்று மறியாமல் அப்படியே போதையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. வேகமாக மோதுகிறாங்க. இங்க மோதின அந்த மோதுவதில், அந்த ஏற்பட்ட விபத்துல அந்த பெண்மணி தன்னுடைய கணவனையும் பறி கொடுக்கிறார், தன்னுடைய கை குழந்தையும் பறி கொடுக்கிறார். நடு ரோட்டில் தன்னுடைய ஒரு மடியில தன்னுடைய கணவனையும் இன்னொரு மடியில் தன்னுடைய கை குழந்தையும் போட்டு கூப்பாடு போடுறார். இந்த பாவத்திற்கெல்லாம் மது அருந்தக்கூடியவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? எப்படிப்பட்ட ஒரு நிலையை இது ஏற்படுத்துகிறது? உங்களோடு உங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒன்றா இருந்தா பரவாயில்ல, இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, இதனால எவ்வளவு அன்றாடம் ஏற்படக்கூடிய நிகழக்கூடிய விளைவுகள் என்னென்ன? மதுவினால் அவ்வளவு விளைவுகள், அவ்வளவு ஆபத்துகள் அன்றாடம். ஏன் சில நேரங்கள்ல ஒரு ரத்தம் கொடுப்பதற்காக, ரத்தம் கொடுக்கிற எவ்வளவு பெரிய சேவை, அது கொடுக்கறதுக்கு சில நேரங்கள்ல நம்ம தேர்வு ரத்த வகை கிடைக்காம சில பேரை தொடர்பு கொண்டோம்னு சொன்னா அவங்ககிட்ட அந்த ரத்த வகை இருக்கு. அவரு 24 மணி நேரமும் மதுவிலேயே இருக்கக்கூடியவர், ரத்தம் எடுக்க முடியல. ஏன் நாளைக்கு இதே நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இது மாதிரி நிலைமை வந்தா, நாளைக்கு நம்முடைய தாயோ தந்தையோ குழந்தையோ ரோட்டில் அடிபட்டு ரத்தத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தேடுறாங்க, அலையிறாங்க, எங்கேயும் அவர்கள் கேட்கிற அந்த ரத்த வகை கிடைக்கல. தன் பிள்ளை இடத்தில் இருக்குது, குழந்தை தகப்பனிடத்தில் இருக்கிறது. ஆனா ரத்தத்துக்கு நிகராக மது ஓடுகிறதுனால ரத்தம் எடுக்க முடியல. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு நம்முடைய குழந்தையோ மனைவியோ கணவனோ இறந்து போனால் இந்த குற்ற உணர்வு காலத்திற்கு நம்மை வாழ விடுமா? எப்பேற்பட்ட பேர் ஆபத்துகளை இது விளைவிக்கிறது. மது அருந்தக்கூடியவர்கள் சிந்திக்கணும், இதில் ஆட்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்கணும், இதை கண்டு காணாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சிந்திக்கணும், மது அருந்தக்கூடிய கணவன்களை கண்டிக்காத மனைவிகள் சிந்திக்கணும். இதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத
அனைத்து தரப்பு மக்களும் சிந்திக்கணும். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன? இப்படி மதுவுல ஒரு பக்கம் ஒரு சாரார் அப்படி மூழ்கி கிடக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கவே இருக்குது செல்போன். அப்படியே ஒரு கூட்டம் செல்போன்ல அப்படியே மூழ்கி கிடக்கிறாங்க. பல மணி நேரங்கள் தொடர்ச்சியா செல்போன்ல கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருக்கிறான். தலையில இடியே மின்னலே விழுந்தாலும் கூட அவன் அறியாததை போட்டு இருக்கும் அளவிற்கு செல்போன் அப்படியே மூழ்கி கிடக்கு. கண்ணை சிமிட்டுறது இல்லை, கண்ணை சிமிட்டாம பார்க்கறான். கண்ணுன்னு சொன்னா ஒரு நிமிடத்திற்கு இத்தனை தடவை சிமிட்டணும். இல்லைன்னு சொன்னா இதனுடைய பாதிப்பு பின்னால நமக்கு அதை அனுபவிப்போம். ஒரு 40 வயசுக்கு மேல பார்வை மங்கும் பொழுது, ஒரு 45-50 வயசுக்கு மேல சுயநினைவை இழக்கும் போது யோசிப்போம், பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடந்தவன், தொழுகைக்கும் போகாம தாய் தப்பம் கூட்டத்துக்கு கூட என்னன்னு கேட்காம உட்கார்ந்து செல்போன்லயே மூழ்கி கிடந்தவன் இன்றைக்கு அனைத்தையும் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு புலம்புவோம். சரி செய்ய முடியாது. சரி செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. நம்மை சரிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் சமூகத்தை திருப்பி பாருங்க. சுற்று வட்டாரங்கள் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சமூக காரியங்கள் அக்கறை செலுத்துங்க. இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இப்படி தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறத பார்க்க இவர்களை வென்றெடுப்பதற்குத்தான் இந்த பிரச்சாரம். எப்படி எல்லாம் தடுமாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. செல்போனு, போதை, சிகரெட்டு, கஞ்சா இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஊறி திளைக்கிறார்களே. அவங்களை எல்லாம் முறையாக கவனித்து கண்டித்து அவர்களை சீர்படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதன் முதல் குற்றவாளிகளாக பல இடங்களில் நாம் தான் இருக்கிறோம். சமூகத்தவர்கள் இருக்கிறோம், பெற்றோர்கள் இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு இது மாதிரியான தீமைகளை நம்ம கண்டுகொள்வதே இல்லை. இது மாதிரியான அம்சங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. நம்ம பிள்ளை எங்க போனா எங்க வானா பெற்றோருக்கு தெரியறது இல்லை. தன்னுடைய பையன் யாரிடத்துல பேசுறா, தன்னுடைய பொண்ணு இரவு 10 மணிக்கு மேல போர்வைக்குள்ள விடிவல் பெறிஞ்ச மாதிரி போனுடைய வெளிச்சம் மாத்திரம் வெளியே வருது. என்ன செய்யறா, வேற யாரிடத்திலும் பேசுறாள், அந்த கவனம் நம்ம வைக்கிறோமா? இப்படி எந்த விதத்திலும் அவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தாம நாமும் பல நேரங்களில் அந்த தீமைகளுக்கு உடந்தையா இருக்கிறோம். என்ன செய்யறோம்? இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு முன்னால நாம அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய முதல் முன்னுதாரணமே நம்ம தானே. பிள்ளைகள் முதல்ல யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க? முதல்ல பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு முதல் பள்ளிக்கூடம். தாய் தாப்ப என்ன செய்யறாங்களோ அதை தான் பிள்ளைகள் எதிர்காலத்தில் செய்யும். அப்படிதான் பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யறோம்? பிள்ளைகளோடு சேர்ந்து டிவிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். தகப்பனார் தான் பையனோடு சேர்ந்து உட்கார்ந்து காதல் திரைப்படம் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் அதுல கமெண்ட் வேற பண்ணுவாரு. பையன் இடத்துல 10-12 வயசு பையன்கிட்ட தகப்பனார் சேர்ந்து உட்கார்ந்து நல்ல காதல் திரைப்படத்தை நல்ல முழுக்க முழுக்க பார்த்து விட்டு ரொம்ப அருமையான கதை பையனிடத்துல. அப்ப பையனிடத்துல உள்ளக்குள்ள இது மாதிரியான சிந்தனையை நம்ம ஊக்குவிக்கிறோம். மனோதத்துவியலாளர்கள் சொல்றாங்க, சின்ன பருவங்கள்ல தைக்கப்படுகிற அந்த முள் இருக்குது, உள்ளத்துல தைக்கிற முள், அது 25 வயசுக்கு பிறகு வெளிப்படுத்துங்கிறாங்க. தாயார் பேசுறாங்க, மக உட்கார்ந்து இருக்கிறா, பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்குது, அவங்களுக்கு மத்தியிலிருந்து நாடகம், தொடர் நாடகம் ஓடிக்கிட்டே இருக்குது. தாய் தான் பெத்த மக வயசுக்கு வந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு தாய் பேசுகிற பேச்சு என்ன? நாடகத்துல ஏதாவது ஒரு 2 பேரை காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க தாய் சொல்லுவாங்க, நல்ல பையன் தானே, சேர்த்து வச்சிட வேண்டியது தானே என்று தாய் இங்க இருந்து டிவிக்கு முன்னே இருந்து பேசுவாங்க. மகனுடைய மனநிலை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. 20 வயசு மகனை வச்சுட்டு பேசுறீங்களே, அந்த மகனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சில நேரங்கள் அத்துமீறி தாய் பேசுறா. உங்க வீட்டுல எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம நீ கூப்பிட்டு ஓடி போயிடப்பா டிவில, இங்க இருந்துட்டு அங்க கருத்து. மகளுக்கு என்ன ஓடும்? நாமளும் இதே மாதிரி செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம தாய் கண்டுக்கிட மாட்டா என்கிற ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள் நீங்கள் விதைக்கிறீர்களா இல்லையா? சாதாரண விஷயமா? நீங்க சர்வ சாதாரணமா நினைத்து பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, ஃபமஸ்ஊலுன் அன் ருயத்திஹி, உங்கள் பொறுப்புகள் குறித்து நாளை அல்லாஹ் விசாரிப்பான். சும்மா அப்படியே பிள்ளையை தந்தா வளர்த்தோம்,
இப்படி பெயர்லாம் நினைக்கிறீங்களா? நாளைக்கு அல்லாஹ் நிறுத்தி கேள்வி கேட்பான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில அழுது புலம்பி இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாய்ந்து பிரார்த்தனை செய்தியே. ஒவ்வொரு வாரமும் நோன்பு நோட்டு என்னிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தாயே உனக்கு குழந்தையை தந்தன. அவங்களுக்கு நீ மார்க்கத்தை சொன்னியா? இஸ்லாத்தை சொல்லி மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நீ வார்த்தெடுத்தியா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்க மாட்டான். அப்ப நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த தீமைகளுக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுக்காம இருக்கணும். ஒரு நேரத்தில் டிவி மாத்திரம் தான் என்கிற ஒரு காலம் இருந்தது. டிவியில தொடர்ந்து நாடகங்களாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 7:30 8 மணி ஆரம்பிச்சுன்னு சொன்னா மெட்டி சித்தி கணவருக்காக இப்படியே தொடர் நாடகமா இருக்கும். கணவர் வீட்டுக்கு 10 மணிக்கு வந்து சாப்பாடு வச்சு கேட்பாரு, சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டாங்க. அவர் கொலை பசியில் வந்திருப்பாரு, அவருக்கு சோத்து போட்டு கொடுக்க கணவருக்காக நாடகம் ஓடும். இது ஒரு காலம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு டிவி ஆஃப்ல இருக்கு. ஆச்சரியமா என்னங்க இன்னைக்கு 9 மணி டிவி போடாம இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஹேங்கர்ல ஒரு போனை மாட்டி தொங்க விட்டுருக்கு. இன்னைக்கு என்ன ஒரு நேரத்தில் டிவியில பார்த்து ஆகணும். இந்த குறிப்பிட்ட அந்த நாடகத்தை அந்த ஒரு ஒளிபரப்பு தான். அதுக்குள்ள நம்ம பார்க்கல என்று சொன்னா நம்மளால பார்க்க இயலாது. இன்னைக்கு என்ன உங்களால டிவியில பார்க்க முடியல, தவற விட்டுட்டீங்களா? யூடியூப்ல பாருங்க. யூடியூப்லயும் தவறி போச்சா நீங்க ஹாட் ஸ்டார் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்க அதுல பாத்துக்கலாம். எப்படியாவது நீங்க நம்ம நாடகத்தை பாத்துருங்க. நம்ம நாடகத்தை தயவு செஞ்சு பார்க்காம இருந்துடாதீங்க என்று சொல்லி இன்னைக்கு எல்லா விதத்திலும் தீமையினுடைய பாவத்தினுடைய வழிகட்டினுடைய அனைத்து வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கண்டிப்பதோடு சேர்த்து இதுல கவனம் செலுத்துவது நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம். இலக்கை மறந்து இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு ஒரு காரணமாக இருந்தால் நாமும் அதற்கு இன்னொரு விதத்தில் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், இளமை பருவத்தில் சுற்றுவட்டாரங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களை உண்மையான இலக்கின் பக்கம் மறுமையுடைய வெற்றியின் பக்கம் அவர்களை வென்றெடுப்பதற்கான கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வழிமாறி பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நல்வழியின்பால் வழிநடத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி கொண்டு அந்த மக்களை எல்லாம் நல்வழியின் பக்கம் வென்றெடுக்கக்கூடிய பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா